கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ கண்ணீரின் பாதையிலே, எத்தனையோ சோதனை வேதனைகள் மத்தியிலே கடந்து வந்து ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் தந்த நாளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் நம்மளோடு கூட இருக்கும்பொழுது தான் நம்ம எல்லாவற்றிலும் வெற்றி அடைய முடியுங்கிறத என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அந்த அறிந்து கொள்ள எனக்கு உதவி செஞ்சிருக்கார். உங்களுக்கும் எத்தனையோ துக்கங்கள் துன்பங்கள் வரும்பொழுது ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நம்ம நடத்துவாருங்கிற நிச்சயத்தோடு நம்ம ஓடுறதுக்கு இந்த நாளில் நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் அப்படியே செய்வார். இன்றைக்கு நம்ம ஒரு தலைப்பு எடுத்திருக்கேன். நான் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர். அவர் சாந்த குணம் உள்ளவர் போல் நாமளும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தோம்னா நாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிற காரியத்தை இன்றைக்கி நம்ம தியானிப்போம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேச நம்ம ஜெயிப்போம். இந்த பெரிய காரியங்கள் இந்த வாழ்க்கையிலும் நம்ம கற்றுத்தருவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி, நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் நீர் இருக்கிறது போல நாங்களும் இருக்க எங்களை ஆண்டவரை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்போ பூமியை சுதந்திரத்துக் கொள்வோம், பாக்கியவானாக இருப்போம் என்று வேத வசனம் சொல்கிறபடியால் எங்களையும் அப்படி அந்த குணங்களை தந்து எங்களை நடத்த வேண்டுமா எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. அந்த குணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் எங்களுக்கு தரவிருக்கிறதோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்கிற விசுவாசத்தை எங்களுக்கு நீங்கள் தந்து அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தந்து வணக்கமாக ஜெபிக்கிறோம். நாள் வரை எங்களை நடத்தினவர் இன்னும் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட, வசனத்துக்கு முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு கிருபை தந்து வணக்கமாக ஜெபிக்கிறேன். நீங்களே முழுவதுமாக எங்களை ஆட்கொள்ளும். நீங்கள் அபிஷேகத்தினால் நிறைத்து எங்களை நடத்தி செல்லும்பா. அந்த ஆவியானவர் எங்களை உணர்த்தி நடத்துவது தான் நாங்கள் வெற்றியை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். பிசாசின் எல்லா தந்திரங்களுக்கும் எங்களை விலக்கி காக்கிற ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேண்டாண்டவரை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். முழுவதுமாய் நிறைத்து எங்களை நடத்தும். நீங்களோடு பேசுங்க சுவாமி. இப்படி பேசுகிற சத்தத்துக்கு கீழ்படி எங்களுக்கு கத்திருந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். துதிங்க நம்ம மேலே அம்மகை செலுத்துவோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு பாடல் பாடி ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிப்போம். என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா
சுகம் தரும் தெய்வமே, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீ, யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீ, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீ, யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீ, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே, நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நம்ம ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர். அவர் மாதிரி நாம் இருக்கணுங்கிறத நம்ம அந்த வசனத்தை வச்சு தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். மற்ற 5:5 ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியை சுதந்திரத்துக்கொள்வார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் இருக்கிறார். ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர்னால அந்த சாந்த குணம் நமக்கு இருந்ததுனாக்கி பூமியை சுதந்திரிக்கணுனாக்கி அது பாக்கியவானாக இருந்து அவர் சுதந்திரிக்கிறதுக்கு பூமியை தர்றாருன்னா அது பெரிய சிலாக்கியம். இந்த பாக்கியவானாலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளஸிங், ஆண்டவர்கிட்ட மாத்திரம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியவான்கிற ஒரு அவார்டு நமக்கு தராது ஆண்டவர். அப்போ தான் பூமியை சுதந்திரிக்க முடியும்னு அந்த ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நீங்கள் நிறையா மத்தையில் படிக்கிறவங்க நல்லா தெரியும். அதனால் நான் அதுக்குள்ளே நிறையா போகலை. மற்ற 5 நீங்கள் படிச்சுக்கோங்க. அந்த கருத்தை கொண்டு நம்ம மற்ற காரியங்களை நம்ம அதுலேருந்தே அந்த ஆண்டவர் எப்படி சாந்த குணமுள்ளவராக இருக்க சொல்லி நமக்கு என்ன தருவார். சாந்த குணமுள்ளவர் அவருக்கு அந்த சாந்த குணம் இருக்கிறதுனால தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் சிலுவையில். அதனால நமக்கு அந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி நமக்கு சொல்கிறார். அதை நம்ம அந்த குணத்தில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், அவர் நமக்கு என்ன செய்வார், என்னெல்லாம் செஞ்சு நமக்கு அந்த காரியத்தில் நம்மளை நடத்துறதுக்கு நமக்கு அப்படியே சாந்த குணமுள்ளவங்களாக இருங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா பாடத்தை சொல்லி தருவாங்க. நீ 2-3 திருப்பு எழுதிப்பார், அப்போ தான் உனக்கு மனப்பாடமாக வரும். இல்லாட்டா நிறைய எழுதிப்பார், அந்த மாதிரி செஞ்சால் தான் உனக்கு அது தெரியும். இல்லாட்டா நான் சொல்லி தந்த உடனே உனக்கு அவ்வளோ தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுருவாங்க. அவங்க திருப்பி சொல்லி தந்தால் கூட நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு பிள்ளைகளுக்கு இருக்காமல் இருக்கலாம்.
ஆனால் அப்படி விடுற மாதிரி ஆண்டவர் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். சாந்த குணமுள்ளவராக அவர் இருக்கிறது போல் நாம் இருக்கணும்னாக்கி நம்ம பாக்கியவானாந்து பூமியை சுதந்திரத்துக்கொள்வோம்னு சொன்னோம்னா, அந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அவர் வழிகளையும் நமக்கு திறக்கிறவர். அவர் வந்து எல்லாத்தையும் நமக்கு கற்று தந்து அந்த குணத்தை வந்து நமக்கு தரதுக்கு அவர் மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறத நம்ம சாந்த குணம்ங்கும்போது மோசே சொல்லுவார், அவர் சாந்த குணம் இல்லைன்னு சொல்லி. அந்த அவர் வந்து எப்படி ஆண்டவர் தேர்ந்தெடுத்து எப்படி 120 வருஷம் அவர் வாழும்போது எப்படி அவர் சாந்த குணமாக இருந்திருப்பாருன்னு பாருங்கள். நாமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குடும்பத்திலே வந்து நம்ம அந்த சாந்த குணத்தை நம்ம காட்டுறதுக்கு முடியுதா? சில காரியங்களில் நம்ம அவங்க வந்து வேறு எதாவது பேசும்போது நமக்கு பிடிக்காத பேசும்போது நம்ம கோபம் வந்து பேசுவோம். ஆனால் வந்து அவங்கள இஸ்ரவேல் மக்களை பூராத்தையும் நடத்துனது ரொம்ப பெரிய காரியம். நீங்கள் அந்த யாத்திராமத்தெல்லாம் படித்தோம்னா தெரியும். ரொம்ப கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. நல்ல கீழ்ப்படிஞ்ச பிள்ளைங்கன்னாக்கி அவர் வந்து நடத்திட்டு போகிறது ஒரு பெரிய காரியம் கிடையாது. இந்த கீழ்ப்படியாத ஜனங்களை கொண்டு வந்து அவர் சாந்த குணம் அதனால தான் ஆண்டவர் சாந்த குணங்கிறாரு. அந்த சாந்த குணத்தை யார் கொடுக்க முடியும்? ஆண்டவர் அழைச்சி யாரை வச்சுருந்தாரோ அந்த மோசைக்கு கொடுத்தாரு. அது மாதிரி நமக்கும் தரணும்னு சொல்லி நம்ம இன்றைக்கி ஜெபிக்கணுங்கிறது தான் இந்த நாட்களில் நம்ம படிப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் வந்து சுதந்திரிச்சு கொள்கிறோம் அப்படிங்கிற காரியத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார்? நமக்கு முதல்ல போதிக்கிறார். இந்த வசனங்கள்லாம் படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவர் போதிச்சு நம்ம நடத்தும்பொழுது தான் அந்த போதனையில் நம்ம போகும்பொழுது தான் நிறைய சொல்லுவார்ல, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லித்தரக்கூடியவர். ஒரு நல்ல போதகர் நமக்கு. நான் இப்போ பிள்ளைங்களை பற்றி சொன்னோம் பார்த்திங்களா, அது மாதிரி அவங்க டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறது சிலருக்கு புரியாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு போதித்து நம்மளை நடத்துகிற வரைக்கும் இந்த குணத்துக்கு நம்மளை நடத்திருக்காரோ, எந்த வழிக்கு அவர் கொண்டு போகணும்னு நம்மளை நடத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை வந்து நமக்கு செய்து முடிக்கிற போதகராக இருக்கிறாரு. அதை நம்ம மீகா 4:2 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் அந்த காலத்தில் ஆண்டவர் வந்து என்ன செய்தார்னா நிறைய காரியங்களை போதித்து நடத்துகிறவராக இருக்கார். அந்த 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி, திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நம் கர்த்தரின் பர்வத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் பாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். அவன் வந்து ஆண்டுடைய வசனம் என்ன செய்து பாருங்கள், வேதத்திலிருந்து தான் நமக்கு வந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்போ வந்து அவருடைய வழியை நம்முடைய வழிகள்லாம் மரண வழின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வழிகள் நம்முடைய சிந்தனையில் வர்றது எல்லாமே நமக்கு சரியான பாதையில் கொண்டு போய் நமக்கு சேர்க்கறதே இல்லை. நம்முடைய நினைவுகள் வந்து ஆண்டவருக்கு பிரியமானது இல்லை அப்படிங்கும்பொழுது நம்ம ஏற்றுக்கொள்ள கூட மாட்டோம். சில காரியங்கள் நம்மளுக்கு நடக்கும்போது ஆண்டவரை ஏன் இதை செஞ்சீங்கன்னு சொல்லி நம்ம அழுது அவர்கிட்ட வந்து நம்ம கேள்வி கேட்கக்கூடியவங்க கூட இருக்கும். ஆனால் ஆண்டவர் போதித்து நடத்துகிற காரியங்களை பாருங்கள், ஆண்டவர் சரியான பாதையில் நமக்கு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை நல்ல வழியில் போதித்து நடத்துகிற தமது வழியை அவருடைய வழி அவருடைய சாந்த குணத்தை நமக்கு தரும்போது அந்த வழியை எப்படி நடந்த அந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ளுங்கிற வழியை வந்து நமக்கு என்ன செய்கிறாரு? போதிச்சு நடத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு வந்து போதிச்சு நடத்தும் பொழுது தான் நம்ம அதை செய்ய முடியும்னு நம்ம பார்க்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி நான் அந்த சங்கீதம் 25:9 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதே வசனம் நீங்கள் வரும். நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் படிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி 147வது சங்கீதத்தில் ஆண்டவர் 6வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உயர்த்துறார். ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு? முதல்ல போதிக்கிறாரு. அப்போ போதிச்சு நடத்தும் போது அந்த வழியில் நம்ம நடந்து அந்த குணங்களெல்லாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் வந்து உயர்த்துகிறவராக இருக்கார். நம்மளை வந்து உயர்த்துறதுக்கு மற்றவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய படித்து நம்ம நிறைய காரியங்கள் வரும் பொழுது இந்த உலக காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பொறாமை வரும். நான் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு சாமான் வாங்க போகிறோம். அப்போது லைனாக நிறைய கடைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்பொழுது ஒரு கடையில் நிறைய வியாபாரம் நடக்குது, ஒரு கடையில் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு வைங்க. அந்த கடை பக்கத்தில் போன உடனே அந்த பக்கத்தில் இருக்கவங்க எனக்கு எப்படி வியாபாரம் நடக்கும், தள்ளி போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலையும் அவங்க எல்லா பொருட்களையும் வாங்க தான் போகிறாங்க. ஆனால் வந்து அந்த ஒரு குணம் இந்த பாருங்கள், நமக்கு அந்த சாந்த குணம், அதாவது அவங்களுக்கும் விற்கட்டும் நமக்கும் எப்படியாவது நம்ம வித்துடலாம் அப்படிங்கக்கூடிய இந்த இது வரவே வராது. என்ன எப்படி இருக்கீங்க, நீங்கள் எல்லாத்தையும் விற்றுட்டு போயிடுவீங்க, நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்கள் நம்ம மனுஷங்கிட்ட நம்ம எதிர்பார்க்கோம். அந்த மனுஷங்க அதை செய்கிறாங்க. அந்த காரியம் நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா உயர்த்தும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் கற்றுத்தந்து போதித்து நடத்துறதுனால நமக்கு வந்து நிறைய காரியங்களை நமக்கு உணர்த்தி நம்மளை இந்த காரியங்களில் நடக்கணும். நீங்கள் 147வது சங்கீதம் 6வது வசனம் படிச்சுட்டு 1 பேதுரு 5:6 நீங்கள் படிங்க. இந்த 2 இடத்துலையும் நீங்கள் உயர்வை பற்றி நம்ம படிக்கலாம்.
ஏன் ஆண்டவர் உயர்த்தாரு? அவருடைய ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்களே நாம அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற வசனத்தை வந்து இந்த பேதுரு எழுதிட்டு இருக்காரு. ஏன் பலத்த கருத்துக்களை நாம வந்து நான் இப்போ சொன்னேன் பாருங்க, அது மாதிரி நமக்கு சிந்தனைலாம் வேற காரியங்கள் நம்ம நடக்கும், மற்றவங்களை பற்றி பொறாமப்படுவோம், அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும்பொழுது நமக்கு ஆண்டவருடைய கரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஏற்ற காலம்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. அப்புறம் உயர்த்துக்கிறாரு. அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கிருங்கன்னு சொன்னால் அவருடைய பலத்த கரம்னா என்னது? அவருடைய கரத்திலிருந்து நம்ம என்ன பெற்றுக்கொள்ளணுமோ அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் போதிக்கிறத நம்ம கேட்டு நடக்கும் பொழுது தான் அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இங்கே பேதுரு எழுதுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் பூமியை சுதந்திரிக்கணும்னாக்கி பாக்கியமான இருக்கணும்னா சொல்லி ஆண்டவர் சொல்கிற அந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ளணும்னாக்கி அவர் போதிச்சு நடத்துக்கிறதுல நம்ம நடக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அடுத்தது அவர் உயர்த்துகிறவராக இருக்கார். நம்ம தாழ்மையாக இருக்கலாம், எத்தனையோ நமக்கு உயர்வு பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒன்றும் தகுதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறவராக இருந்தோம்னாக்கி அதற்கு எதிராக நின்று எந்த மனுஷனும் நமக்கு போரிட்டு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக அதை நம்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். நம்ம வாழ்க்கையில் நிறைய துக்கங்கள் துன்பங்கள்லாம் வரும் பொழுது ஆண்டவரே ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தந்து வழிநடத்துறதுனால அவர் தான் போதிக்கிற அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவர் உயர்த்துவார். அவருடைய கரத்தில் அவருடைய வல்லமுள்ள வசனத்துக்குள்ளே அந்த வசனம் நமக்கு சொல்லித்தராரு பாருங்க. அந்த போதிக்கிற வசனத்துக்குள்ளே நம்ம கரெக்டாக நம்ம நடக்கிறதுக்கு ஆண்டவர் ஆவியானவர் தான் அதுக்கு உதவி செய்யணும். அதை ஆவியானவர் பெற்றுக்கொள்ள நம்ம எப்போதும் சொல்கிறது தான், ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும். அதில் ஆண்டவர் நமக்கு அதுக்கு உதவி செய்வார். பார்த்தீங்கன்னா கடைசி 4வது பார்த்தீங்கன்னாக்கி சங்கீதம் 149 4வது வசனத்தில் போனால் ரட்சிப்பினால் அலங்கரிக்காராம். இந்த ரட்சிப்பு பெறணுன்னாக்கி அதுக்கு தான் வந்து நமக்கு முதலாவது பார்த்தீங்கன்னா சிலுவை மரணமே வந்து ரட்சிப்பு தான் இருந்தார். இழந்து போனதை ரட்சிக்கவும் நமக்கு திரும்ப தர்றதுக்கு தான் நம்மளை அலங்கரித்து நடத்தக்கூடிய காரியங்களை நமக்கு செய்கிறாரு. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய வேதனைகள்லாம் தாங்க முடியாத பொழுது ஆண்டவர் அந்த தாங்கக்கூடிய காரியங்களை தரதே வந்து இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கும்பொழுது தான். இங்கே நிறையா பார்த்தீங்கன்னாக்கி சாதாரணமான காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இழப்பாக இருக்கலாம். அப்போ வந்து அவங்க தாங்க முடியாமல் என்ன செய்கிறாங்கன்னாக்கி நிறைய வந்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கலாம், இல்லாட்டா ஒரு அலறுதலாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் சிலர் வந்து பாருங்கள், அந்த ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்மகிட்ட இருக்கிறதுனால அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படாதுன்னு சொல்லி சங்கீதத்தில் அவர் எழுதியிருக்கார். 23ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்க மாதிரி அவர் எழுதின காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது தான் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை, அவர் வார்த்தை எவ்வளவு வல்லமுள்ளது, எவ்வளவு பெரிய காரியங்களை நமக்கு செய்துன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்தும் பொழுது தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நம்ம எத்தனை பெரிய கண்ணீர் வந்தாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் சரி பவுலை போல நம்ம சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர் பாதையில், வேதனை பாதை, நோய் பாதை, இழப்பின் பாதை எல்லாத்தையும் நம்ம கடந்து செல்லலாம். ஆனாலும் ஆண்டவர் வந்து அதை இழந்து போனதை திரும்ப தர்றதுக்கு தான், அவர் ரட்சிப்பை தர்றதுக்கு தான் நமக்கு வந்தார். அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய முடியும். அப்படி ரட்சிப்பின் அலங்கரிப்பினால் நம்மளை அலங்கரிக்கிற தேவன். நமக்கு எந்த இழப்பு வந்தாலும் சரி, எத்தனை வேதனை வந்தாலும் சரி, எத்தனை காரியங்கள் நமக்கு நடந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் உயர்த்துற அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது அவர் ரட்சிப்பின் அலங்காரத்துக்குள்ளே நம்ம இருந்தோம்னாக்கி இந்த பூமியை பூரா சுதந்திரிப்பீங்க, நீங்கள் பாக்கியவான்கள்னு சொல்கிறாருல, அந்த பாக்கியவான்னு சொல்கிற வார்த்தைக்கே பார்த்தீங்கன்னாக்கி அதை விட மேலான எதுவுமே கிடையாது. ஆண்டவர் பாக்கியவான்னு சொல்லிட்டாருனாக்கி அதுக்கு மேலான காரியங்கள் எதுவுமே இல்லை. பூமியை சுதந்திரிக்கணும்னாக்கி உலகம் அனைத்தையும் சுதந்திரத்து உனக்கு சுதந்திரமாக நான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட காரியங்களை ரட்சிப்பின் அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நமக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச காரியங்கள்லாம் நான் வந்து அனுபவப்பட்டதுனால தான் நான் சொல்கிறேன். யாருமே சொல்லும் பொழுது வயது வசனங்களை சொல்லி மட்டும் இல்லை, அவங்க அனுபவத்தின் மூலமாக சொல்லும் பொழுது அநேக பிள்ளைகளுடைய காயங்கள் ஆற்றப்படும். அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார்னு சொல்லி நாம் சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய துக்கங்கள் நிறைய இழப்புகள்லாம் இருந்த பொழுதும் ஆண்டவர் எதுக்காக என்னை தேர்ந்தெடுத்தார், எதுக்காக என்னை ஜீவனோட வச்சுருக்காருன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு பதிலே கிடைக்காது. ஆனால் ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இனி என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்கப்பா, அதை செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் கேள்வி அவர்கிட்ட வந்து நீங்கள் என்ன செய்யுங்க. அந்த பவுல் அப்படி தான் சொன்னார். கீழே விழுந்தோடனே ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நான் கீழே வந்துட்டேன்னு என்னன்னு சொல்லலை. ஆண்டவரே நீர் யாருனம்னா ஆண்டவர்னு சொல்கிறாரு. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன்னு சொல்லி அவர்கிட்ட தான் கேட்கணும் இல்லையா. நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ செய்யணும், ஏன் ஆண்டவரே நான் சொன்னபடி செய்யலைன்னு சொல்லி கேள்வி கேட்குறத நம்ம விட்டுட்டு
விட்டுட்டு அப்படி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய என்ன வச்சுருக்கீங்க, எப்படி நடத்தணும்னு வழி காட்டுறதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போதித்து உயர்த்தி என்னை ரட்சிப்பின் அலங்காரத்தினால் என்னை அலங்கரித்து நடத்துகிற தேவன் நீங்கள் இருக்கீங்க. அதனால் அந்த அனுபவத்துக்குள்ளே என்னை கொண்டு போங்கன்னு சொல்லி நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த அலங்கரிப்பு அப்படிங்கும்போது நல்ல காரியங்கள், அதாவது ரட்சிப்பின் அலங்காரம் இருந்தாலே பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் வந்து இந்த நல்கிரியைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். நற்கிரியைகளை செய்யும் பொழுது அந்த ரட்சிப்பின் அலங்காரம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி 1 தீமோத்தேயு 2:10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நற்கிரியைகளை செய்கிறவள அந்த தொற்கால்ங்க ஒரு நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்போஸ்தலர் 9:36 தொற்கால் அங்கே தபிதாங்க அந்த பெண்ணை வந்து அவங்க நல்ல, அதாவது ஏழைகளுக்கு அவங்களுக்கெல்லாம் தர்மம் செஞ்சு நிறைய ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி இந்த நல்ல காரியங்களை செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த பெண்ணை வந்து அவங்கள மரித்து போய் இருக்கும்போது அவங்கள உயிர்த்தெழுந்த எழுத வைக்கிறாரு பேதுரு. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது நற்கிரியைகள் செய்யறதுக்கு நம்ம படிச்சுக்கணும். நற்கிரியைகள் செய்யணும்னா நல்ல காரியங்களை மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச காரியங்களை வந்து ஆண்டவர் நமக்கு செய்ததுக்கு தான் நம்மளை வந்து சிருஷ்டித்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் போதிச்சு உயர்த்தி வச்சிருக்காரு, ரட்சிப்பின் அலங்கரிச்சு வச்சுருக்கோம்னா நமக்கு மாத்திரம் அந்த உலகத்தை சுதந்திரிப்பதுக்கு மாத்திரமல்ல, மற்றவங்களையும் ஆண்டவர் பாதையில் கொண்டு வரதுக்காண்டி நமக்கு இதை கற்றுத்தந்திருக்காரு. எபேசியர் 2:10 நீங்கள் படிச்சு பார்த்தோம். நற்கிரியைகளை செய்ய கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டும் இருக்கிறோம். நல்ல காரியங்களை செய்கிறதுக்காண்டி நற்கிரியைன்னா நல்ல காரியங்கள், மற்றவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யணும். ஏன்னா அவங்களுடைய இருதயம் புண்பட்டுருக்கலாம், ஒருவேளை அவங்க இழப்பை கொடுத்துட்டு இருக்கலாம், அவங்க வந்து ஏதோ ஒரு காரியங்களில் அவங்க வந்து ஏதோ தவறி போயிருக்கலாம், தவறிட்டு திருப்பி ஆண்டுகிட்ட எப்படி வரணும்னு தெரியாமல் இருக்கலாம். அப்படி காரியங்கள் அவங்க கலங்கி போய் எது செய்யணுன்னே தெரியாது. அந்த நாட்களில் நீங்கள் கடந்து போயிருந்தால் தெரியும். இலக்கை கொடுத்துட்டு மற்ற காரியங்களை நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையில் தோல்வி, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, யாராவது என்னமா பேசுனாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இருதயம்லாம் ஒரே ஐயோ நம்ம தவறு பண்ணிட்டோம், நம்ம அதனால நமக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டாரோ அப்படின்னு சொல்லி அந்த கலக்கம் வரும். ஆனால் வந்து அதை மாற்றக்கூடிய சார்ந்த குணம் உள்ள ஒரு தகப்பன் நமக்கு இருக்காருங்கிற அந்த சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி நமக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அவர் சார்ந்த குணம் உள்ளவராக இருக்கிறதுனால நமக்கு வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவர் போதிக்கிறத எப்படி நடக்கணும், அவர் நம்மளை வந்து உயர்த்துகிறபடி அவருடைய கரத்தில் இருக்கணும், அவர் எல்லாவற்றையும் நம்மளை வந்து என்ன செய்தார், பாக்கியவான மாற்றுறதுக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால பூமி அனைத்தும் சுதந்திரத்துக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லிடுற ஒரு வார்த்தையை நமக்கு தந்திருக்காரு. அதனால சார்ந்த குணமுள்ளவரை மாத்திரம் நம்ம நம்பி ஜெபிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவர் அலங்கரித்து நம்மளை நடத்தக்கூடியவராக இருக்கார். நம்மளை ஒருபொழுதும் கைவிடாத தேவன். உன்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்று யோசுவாட்டு சொன்னது மாத்திரம் இல்லை, நம்மளோடும் கூட பேசி நம்மளை நடத்துகிறவர். அதனால நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும். நன்மை செய்கிறவங்களா நம்ம ஆண்டவர் சுற்றி தின்றார்னு சொல்லி நம்ம படிக்கும். ஆனால் நாம நன்மை செய்கிறோமா, மற்றவங்களை குத்துற மாதிரி மற்றவங்க வேதனைப்படுற மாதிரி நம்முடைய வார்த்தை இருக்கிறதான்னு சொல்லி நம்ம தியானிச்சு தான் வார்த்தையை பேசணும். வார்த்தையை பேசும்பொழுது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பேசும்பொழுதே பார்த்தீங்கன்னா வார்த்தை வந்து நம்மளை இதயத்தை வந்து நிறைய காயப்படுத்தக்கூடிய காரியங்கள்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். அதனால் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மள்கிட்ட இருந்ததுனாக்கி அதை நம்ம விட்டுட்டு, ஆண்டவரே நீங்கள் சாந்த குணம் உள்ளவர், அந்த சாந்த குணத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி, நாங்கள் அந்த சாந்த குணத்திலேருந்து நாங்கள் பாக்கியவனாக இருந்து பூமியை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் வாக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடந்து செல்ல எங்களுக்கு நீங்கள் போதித்து நடத்தி எங்களை உயர்த்தி எங்களை ரட்சிப்பின் அலங்கரித்து ஆண்டவரே நீங்கள் வந்து நல்ல கிரியைகளை நற்கிரியைகளை செய்கிற பிள்ளைங்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு நல்ல ஒரு காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கு தக்கதான ஒரு ஆவியானவர் தொடர்பு எங்களோட கூட இருந்து அவர் எங்களை நடத்தி செல்லும் பொழுது நாங்கள் இதெல்லாம் வெற்றி அடைவோம். பிசாசின் எல்லா கிரியைகளையும் அழிக்க வந்த தேவன் நீங்கள் என்று நாங்கள் முற்றிலுமாக உங்கள் கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டு பெரிய காரியங்கள் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்ய வேணுமா ஜெபிக்கிறப்பான்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். அர்ப்பணிக்கும் பொழுதே ஆண்டவர் அற்புதமாக நம்மளை நடத்துவதை நம்ம பார்க்க முடியும். நம்மளை அதிசயமாக நடத்துகிறார். அதிசயம் மாத்திரமல்ல, மற்றவர்கள் மத்தியில் நம்மளை வெட்கப்படுத்த முடியாது. ஒரு நாள் வெட்கப்படுத்தாத தேவன். நீ என் பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நீ வெட்கப்படவே மாட்ட, என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது நீ ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்க தேவனாக இருக்கிறது. அதனால் இப்போ பிள்ளைகளை எல்லாம் நம்ம அர்ப்பணிச்சிடணும். ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணிச்சுட்டு நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் எத்தனை பெரிய தடையை கொண்டு வந்தாலும் அந்த தடைகளை நீக்கி நம்மளை முற்றுமாய் அலங்கரித்து நடத்துகிற தேவன். நம்மளை ஒருபொழுதும் கைவிடாமல் நம்மளை நடத்தி செல்வார். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் தோல்வியோடு இருந்தாலும் சரி, எந்த இழப்பை கொடுத்திருந்தாலும், எந்த இழந்து போனதை நம்ம மீட்டெடுத்து தந்து நம்மளை சார்ந்த குணமாய் நம்மளை நடத்துக்கு இன்றைக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் அந்த காரியங்களை நம்ம கற்றுத்தந்து வழிநடத்த அவர் வல்லமுள்ளவர், அவர் சாந்தம் உள்ளவர். அதனால யார்கிட்ட என்ன இருக்குதோ, நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு நம்ம திராணி இருந்ததுன்னா நம்ம கொடுப்போம், இல்லைன்னா இருக்கிறதுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம இருப்போம். அப்படிதான் அது மாதிரி ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்குது.
அவர்கிட்ட எல்லாமே இருக்கிறத நம்ம பெற்றுக்கொண்டாலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெற்றி அடைய முடியும். அதை நீங்கள் தியானித்து நடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்வார். மற்றும் முதலாவது ஆண்டவர் சார்ந்த குணம் உள்ளவர்ங்கிறத நம்ம தியானிச்சிருக்கோம். இந்த நாட்களில் நம்ம தியானித்த இந்த வசனங்கள்லாம் நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் பாக்கியவனாய் நம்மளை வச்சுருத்து நம்மளை ஆண்டவர் எல்லாவற்றையும் பிளெஸ்ஸிங் பண்ணி ஆண்டவர் நம்மளை நடத்த வல்லமுள்ளவர். அதனால் அர்ப்பணிங்க, அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். இந்த நாளில் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவன் ஒருவர் இருக்கிறான்ற விசுவாசத்தோடு அந்த குணத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் பிரியமான காரியங்கள் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். ஜெபிப்போம். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவில் ஜீவிக்கிறார். அவரே அவரே இயேசு என்றும் ஜீவிக்கிறார். ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவில் ஜீவிக்கிறார். ஆம் சுவாமி, நாங்கள் எங்களுடைய விருப்பங்கள் எங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவரே அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே சுயம் எங்களில் சாக நீங்கள் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமா செபிக்கிறையா. நீ சார்ந்த குணம் உள்ளவராக இருக்கிறது போல நாங்களும் அந்த குணத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை இந்த நாட்டிலே தார சுவாமி. நீங்கள் போதித்து நீ உயர்த்தி எங்களை ரட்சிப்பின் அலங்காரத்தினால் அலங்கரித்து நற்கிரிகளை செய்யத்தக்கதான கிருபையை கிறிஸ்து இயேசுக்குள்ள நாங்கள் பெற்றிருக்கோம் என்ற அந்த வசனத்தை தியானித்து நாங்கள் செய்யத்தக்கதான கிருபையை தாங்க சுவாமி. எல்லாவற்றையும் இழந்ததை நீங்கள் திரும்ப தருகிற தேவன். நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கண்ணீர் வடிக்காதபடி கேள்வி கேட்காதபடி உங்களிடத்தில் ஆண்டவரை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் அற்புதமாய் நடத்துகிற தேவன். அதிசயமாக இந்த நாள் வரை நடத்தின தேவன் இன்னமும் நடத்துவர் என்ற விசுவாசத்தோடு உங்களுடைய ஜெபிக்கவும் உங்களுடைய வசனத்தை தியானிக்கவும் நீங்கள் கிருபை செய்து உன்னதமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. சத்துவ திட்டங்களை வைத்திருந்தாலும் எல்லாவற்றையும் அர்த்தமாக்கி தேவன் அதிசயமாக எங்களை நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி. இன்னமும் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களுடைய திட்டம் உங்களுடைய தீர்மானம் எங்களை அழைத்த நோக்கம் நிறைவேறத்தக்கதான கிருபை நீங்கள் தந்து வழிநடத்தமாக செபிக்கிற சுவாமி. அப்படிப்பட்ட சார்ந்த குணங்களை தந்து சார்ந்த குணம் உள்ளவர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்களும் அப்படியே நடந்து செல்ல கிருபை செய்யுங்க. யாரிடத்துல பேசினாலும் யாரிடத்துல சென்றாலும் ஆண்டவரே இதயத்தை காயப்படுத்தாதபடி நாங்கள் பேச எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். நீங்கள் போதகராக இருந்து எங்களை வழிநடத்த போகிறக்காக நன்றி செலுத்துறப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரை தியானிக்கிற வசனங்களோடு எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி செல்லும். ஆவியானவர் எங்களை கரம் பிடித்து நடத்துவதை மற்றவர்களும் கண்டுகொள்ளட்டும். அவர்களும் அந்த வசனத்துக்குள்ளே கடந்து வர நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். இந்த வழியை திறங்க சுவாமி. எங்கு செல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்று நீ ஒன்றும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் உனக்கு கற்றுத்தருவார் என்று சொன்ன தேவன். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தவமா ஜெபிக்கிறப்பா. எல்லா தீங்குக்கும் விலைக்காரும் ஆண்டவரே. எத்தனையோ அசுத்தமான இடங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் போக இருந்தாலும் ஆண்டவரே பரிசுத்தர் எங்களோடு கூட இருந்து பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும். உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. பரிசுத்தர் கடைசி வரை பரிசுத்தமாக இருங்கன்னு சொன்னீங்களே. நான் பரிசுத்தர் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கன்னு சொன்ன தேவன். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் அப்படியே நடத்தி செல்ல கடைசி வரை முட்டியும் பிறந்து சகல நாட்களும் எங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன வாக்கு கொடுத்த தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை வணக்கமாக ஜெபிக்கிறப்பா. என்னுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. கேட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என்ன வேதனையோ என்ன பாடுகளோ என்ன இழப்புகளோ எல்லாவற்றையும் சரி செய்த ஆண்டவரே. இழந்து போனதை திரும்ப ஆண்டவரை 2 மடங்கு தருகிற தேவன். யோபுக்கு மாத்திரமில்லாமல் ஆண்டவரை எங்களுக்கும் தர வல்லமுள்ளவராக இருக்கு. நன்றி செலுத்தவும். என் குடும்பங்களை வேலி அடைத்து யோபு குடும்பத்தை காத்தது போல காத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதான கிருபை நீங்கள் தரணுமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட வசனங்களே நீங்கள் எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து நடத்தவுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திங்க சுவாமி. அவர்கள் ஆண்டவரே முற்றிலுமாய் உம்மிடத்தில் அர்ப்பணித்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக பூமியை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட பாக்கியவனாக வாழ எங்களுக்கு ஆண்டவரை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படிப்பட்ட அற்புதத்தை நீ செய்து வண்ணத்தமாக ஜெபிக்கிறப்பா. நீங்கள் அப்படியே செய்து வண்ணத்துக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்களுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்துக்கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் அமர செலுத்து. இயேசு ராஜன் நாம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.